ஹலோ மக்களே, இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொங்கல் தான் கும்பிட போகிறோம். அதுக்கு காலையில் 2 மணிக்கு எழுந்துட்டோம். எழுந்த உடனே பாருங்கள், நிலா எவ்வளோ அழகாக நம்மளுக்கு காட்சி கொடுக்குதுன்னு. நல்லா பனி பெய்யுது, நல்லா குளிருது, நல்லா இருந்துச்சு அந்த கிளைமேட். நம்ம தூங்கி எழுந்து வெளியே வந்த உடனே அந்த பனி, அந்த ஜில்லுன்னு இருக்க காற்று, அதனால நம்ம சோம்பேறி, அதாவது தூக்கத்தை போக்கிடும். இப்போ என்ன வேலை நம்ம செய்கிறோன்னா, இன்றைக்கி பொங்கல் வைக்க காலையில் எழுந்து மண் பிசைஞ்சு மண் கட்டி தான் நம்ம செய்கிறோம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, பானை நிற்க வைப்போம். அதில் தான் நாங்கள் பள்ளம் தோண்டி நம்ம எப்படி செய்வோம் உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மண்ணை நல்லா பிசைஞ்சு அதை செஞ்சு வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு காலையில் எழுந்தாச்சு, ஒரு பக்கம் சாணி தெளித்து கோலம் போடுறது வேலை நடந்துட்டுருக்கு. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சாணி தெளித்து கோலம்லாம் போட்டு முடித்தோடனே நம்மளோட வேலை குளிக்கிறது, மற்றது வீடு பெருக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தீபார்த்தனை தான், பிள்ளையார் பிடிச்சி வச்சு தீபார்த்தனை நம்ம காட்டிட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம பொங்கல் வைக்கும் அந்த இடத்த அந்த பள்ளம் தோண்டி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் நம்ம தீபார்த்தனும் காமிச்சிக்கலாம். இப்போ தீபார்த்தனை காமிச்ச உடனே பிள்ளையாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. அதை லாஸ்ட்டு பல்லால் கட் பண்ணி போட்டு வேக வைப்பாங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், பள்ளம் தான் தோண்ட போகிறோம். அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எப்படி பள்ளம் தோண்டாங்கன்னு பாருங்கள். பார்த்த உடனே நம்ம செஞ்சு வச்ச மண்கட்டி இருக்கு இல்லையா, அந்த மண்கட்டி எடுத்து வச்சு பானையும் வச்சாச்சு. பானை எப்படி வைக்கணுன்றதையும் பார்த்து வச்சுட்டு, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கற்பூரம் வச்சு இந்த பொங்கல் பொங்கி முடித்து சாமியும் கிட்ட படைக்கணும் அப்படின்றத வேண்டிக்கிட்டு இப்போ நம்ம கற்பூரம் வச்சு விரவு வச்சு ஏற்றியும் முடிச்சாச்சு. இப்போ நல்லா எரிஞ்சிட்ருக்கு. தண்ணி நல்லா சுட்டவுடனே அதாவது தண்ணி நல்லா சுட்ட உடனே நம்ம எடுத்து வச்ச மாட்டுப்பால், நம்ம மாடு தான் வச்சுருக்கோம்ல, அதனால் மாட்டுப்பால் நம்மக்கிட்ட இருக்குது. ஃப்ரெஷ்ஷான பால் எடுத்து அப்படியே நம்ம காசெல்லாம் வேண்டாம், அப்படியே பச்சை பாலை ரெண்டுத்துலேயும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதான் நம்ம அளந்து வச்சுருக்க அரிசி. இது பெருசுக்கு ஒன்று, சின்னதுக்கு ஒன்று அப்படின்ட்டு அளந்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்னென்னா, பால் பொங்கி வரப்போது, பொங்கிடுச்சு. பொங்கலோ பொங்கல். இப்போ என்ன பண்ண போகிறோம், நல்லா இன்னொரு வாட்டி பொங்க விட்டுடலாம். நல்லா பொங்கி வந்த உடனே எல்லாரும் பொங்கலோ பொங்கலோன்னு கூப்பிட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த தண்ணியில் என்ன போட போகிறோன்னா, அரிசி நம்ம அளந்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசி தான் நம்ம அந்த இதில் போட போகிறோம். அதை போட்டு முடிக்கிறதுங்காட்டியும் பக்கத்தில் இருக்க பானையும் பொங்கிடுச்சு. ஸோ நம்ம அதுக்கு ஒரு பொங்கலோ பொங்கல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பொங்கலோ பொங்கல் அது முடிஞ்ச உடனே அதுக்கும் அரிசி போட்டாச்சு. இப்போ ரெண்டும் நல்லா எரிஞ்சிட்ருக்கு. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது நல்லா அது அழகாக எரிஞ்சு எப்படி அரிசி கொதிக்குதுன்னு பாருங்கள். நல்லா அரிசி கொதிச்சு வெந்து அதை நம்ம எடுத்து வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கறியெலாம் போட்டு கழுவிட்டு நம்ம மஞ்சள் பூசி பட்டடிச்சு பொட்டும் வச்சாச்சு, கழுங்கும் கட்டியாச்சு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போது 1 2 3 12 ஆயிடுச்சு டைமு. நம்ம சூரியன் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மேலே பார்த்தா உதிக்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்போ தான் நம்ம செஞ்சு வச்ச பொங்கலையே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். இப்போ தான் அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அந்த செஞ்சு வச்ச பொங்கலில் எல்லாமே நம்ம என்னென்ன செஞ்சோமோ, வாழைப்பழம் எல்லாமே அதில் வச்சு என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் நீங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வச்சு தட்டில் வச்சு நெக்ஸ்ட்டு விளக்கு,
தாம்பல் தட்டு அதெல்லாம் வந்து வச்சு நம்ம எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நம்ம சூரியன் வந்து எப்படி உதிக்கிறான்னு நீங்கள் பாருங்கள். சூரியனை உதிச்சிட்ருக்காரு. இப்போ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ சூரியன் உதிக்கும் போது நம்மளுக்கு அவருக்கு ஒரு தீபார்த்தனம் காமிச்சிட்டு எல்லாத்துக்கும் கோலம் வாசல் எல்லாத்துக்கும் தீபார்த்தனம் காமிச்சிட்டு நம்ம செஞ்சோம் இல்லையா பொங்கல், அந்த அடுப்புக்கும் நம்ம தீபார்த்தனம் காமிச்சிட்டு பிள்ளையாருக்கு தான் நம்ம காமிச்சிட்ருக்கோம் தீபார்த்தனம். இப்போது பிள்ளையாருக்கு காமிச்சோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பிள்ளையார் எப்படி இருக்கான்னு பாருங்கள். இதான் எங்களால் செஞ்சு வச்ச பிள்ளையார். எப்பவுமே நாங்கள் இதான் வந்து செஞ்சு வைப்போம் பிள்ளையார். இப்போது பிள்ளையார் செஞ்சு வச்சாச்சு. இதான் நாங்கள் எடுத்துகிட்டு போகிற விளக்கு உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம செஞ்ச பொங்கல்லாம் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு ஆள். வாங்க நம்ம தீபார்த்தனம் காமிச்சிக்கிட்டே போகலாம். நம்ம வாசலுக்கு ஃபஸ்ட்டு தீபார்த்தனம் காமிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வாசலுக்கு காமிச்சோமா பிள்ளையாருக்கு இன்னொரு வாசலுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அப்படியே காமிச்சிட்டு நம்ம பூஜை ரூமுக்கும் வந்தாச்சு. பூஜை ரூமுக்கு வந்து நம்ம காமிச்சிட்ருக்கோம். அதே மாதிரி நான் சொல்கிறேன், இந்த வீடியோ யாராருக்கு பிடிச்சிருந்தோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதே மாதிரி நான் எந்த வீடியோ வேணுமோ கமெண்ட்டில் கேளுங்கன்னு சொல்கிறேன். யாரும் கேட்கல. எல்லாருக்குமே வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தானே பார்க்குறவங்க எல்லாருமே. அதனால் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.